ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, நாளை நீ நினைத்த விஷயம் நல்லபடியாக நடக்கப் போகிறது. தங்கமி, நீ எடுக்கும் முடிவு சரியானது என்று உனக்கு தெரிந்துவிட்டது. எடுத்த முடிவை நான் சரியாக்கி காண்பிக்கப் போகிறேன். தங்கமி, கவலையே படாதே, கவலைப்படாதே. உன் குலம் காக்க, உன் நலம் காக்க, உன் துயர் போக்க, உன் மனம் குளிர்விக்க நாளை காலை நீ நினைத்த நல்ல விஷயத்தை நடத்தி தரப்போகிறேன். இதோ என் பிள்ளைக்காக உன்னை நாடி நான் வந்து கொண்டிருக்கிறேன். இன்று இரவு கடந்து வா. நாளை முதல் நல்லது நடக்கும். நீ நினைத்த நல்ல விஷயம் ஒன்று நடக்கப் போகிறது. இப்போது நிம்மதியாக தூங்கி எழு, நம்பிக்கையோடு எழு. உனக்குள் இருந்த மனப்போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் நாளை காலை பொழுது. எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதனை உனக்கு அள்ளி தருவதற்கு நாளை காலையிலேயே உன் வீட்டிற்கு வந்து விடுவேன். மனநிறைவோடு பெற்றுக்கொள் தங்கமே, மனநிறைவோடு பெற்றுக்கொள். நீ பட்ட அனைத்து கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்கும் விடை கிடைக்கப் போகிறது. குழப்பமில்லாமல் தூங்கு. நாளை விடியலுக்காக காத்திரு. நிச்சயம் என் பிள்ளைக்கு நல்லது நடக்கும். யாரும் இல்லை என்று வருத்தப்பட்டாயே, எனக்கு எப்போது முருகா நியாயத்தை தருவீர்கள் என்று கேட்டாயே, இதோ அதற்கான பதில் எல்லாம் நாளை காலை தெரிய போகிறது. ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னை கவனித்து கொண்டுதான் இருந்தேன். உனக்கு என்ன நேரம் அது எனக்கு தெரியும். உனக்கு என்ன நேரும் என்பதும் நான் அறிவேன். உன்னை கரையேற்றும் பொறுப்பை நான் தான் எடுக்கணும். என்னை விட்டால், இந்த திருச்செந்தூர் முருகனை விட்டால் உனக்கு வேறு யார் இருக்கிறார் தங்கமே? சூழ்நிலைகள் கடினமாக இருந்தன, நான் பார்த்தேன். உன்னால் தாங்க முடியவில்லை. சோர்ந்து போக விடாமல் நான் உன்னை தட்டிக்கொண்டே கொண்டு வந்தேன். ஞாபகம் இருக்கிறதா? ஒரு வழித்துணை உனக்கு வந்து செயல்பட்டு கொண்டே இருந்தது. அந்த வழித்துணை வேறு யாரும் அல்ல, உன் முருகன்தான். என் பிள்ளையின் வாழ்க்கை இருண்டு போனாலும் அதில் என்னால் விளக்கேற்ற முடியும். நான் இருக்கும்போது கவலைப்படக்கூடாது தங்கமே. தூங்குவதற்கு முன் ஓம் சரவண பவ என்று மட்டும் பதிவு செய். நிச்சயம் நாளை நீ நினைத்த நல்ல விஷயம் நடக்கும். நடக்கும் என்று நீ நம்பணும் தங்கமே. நம்பினால் நிச்சயமாக நடக்கும். ஓம் சரவண பவ என்று பதிவிடு. இப்போது கொஞ்சம் ஓய்விடு. ஒரு சில நிகழ்வுகளை மனதில் அசை போட்டு கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையில் நடந்து விட்டது இல்லை என்று சொல்லவில்லை. நீ எதையாவது பற்றி கொண்டு கவலைப்படுவதிலேயே நாள் முழுவதையும் போக்கி விடுகிறாய். வேண்டாம், அசை போட்டால் அதை விட்டு விடு. உன் மனம் அடங்காத வரை உன்னால் உனக்கான நன்மைகளை உணர முடியாமலேயே போகிறதே தங்கமே. உன் விதி இதுதான் என்று சொன்னவர்களுக்கு சத்தமிட்டு சொல், உன்னுடன் இருப்பது இந்த திருச்செந்தூர் முருகன் என்று. அவர்களின் சதியை வேறறுப்பேன் தங்கமே. சொன்ன சொல்லை காப்பாற்றுவேன். உன்னை புகழின் உச்சிக்கு கொண்டு சென்று அழகு பார்ப்பேன் என்று உரத்த குரலிட்டு கூறு. இது நான் உனக்கு தரும் சத்திய வாக்கு. நம்பிக்கை இழக்காதே. நான் எப்போதும் உன்னுடனேயே இருப்பேன். ஓம் சரவண பவ. உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் ஓம் சரவண பவ என்று என் நாமத்தை உச்சரிச்சுக்கோ. என்னை உன் நினைவில் கொண்டு வா. மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன். உன்னை எப்போதும் நான் சுமந்து கொண்டேதான் இருக்கிறேன். பொறு, சற்று பொறு. உன்னுடைய கவலைகளை நான் தூர எறிந்து விடுவேன். நீ வேதனைகளால் எவ்வளவு நசுக்கப்பட்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். நம்பிக்கையோடு அடியெடுத்து வை. உன்னை பாதுகாக்க நான் வருவேன். உன்னை மகிழ்ச்சியின் பாதையில் நான் கொண்டு செல்வேன் தங்கமே. கவலையே படாதே. வரும் தடைகள் எல்லாம் உன் நலனுக்காகத்தான். உன் பொறுமைக்கும் உன் நம்பிக்கைக்கும். நீ கனவிலும் நினைக்காத வாழ்க்கையை நிச்சயமாக இந்த முருகன் அமைத்து தருவேன் தங்கமே. இதில் சந்தேகப்படக்கூடாது, நம்பணும்.
ஓம் சரவண பவ என்று மட்டும் எழுதிவிட்டு தூங்கு, நான் பார்த்து கொள்கிறேன். எப்போதெல்லாம் உன் நம்பிக்கை குறைகிறதோ அப்போதெல்லாம் நான் உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு நம்பிக்கை அளித்து கொண்டுதானே இருக்கிறேன். நீ கூட யோசித்தாய், இந்த நேரத்தில் யார் வந்தது என்று. நீ என் பக்தன் மட்டுமல்ல, என் செல்ல பிள்ளை, பிரியமான பிள்ளை, தங்க பிள்ளை, வைரப்பிள்ளை. நீ என் பிள்ளையின் குணம் பற்றி எனக்கு தெரியும். கவலைப்படாதே. உனக்கு எது என்று நிர்ணயிக்கப்பட்டதோ அது உன்னிடத்தில் வந்து சேரும். அது வந்து சேரும் காலத்தையும் இப்போது நெருங்கி வந்து விட்டாய் தங்கமே. சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்து விடாது. நல்லா தெரிஞ்சுக்கோ. எப்படி முருகா கண்டுபிடித்தீர்கள் என்று கேட்காதே, கண்டுபிடிப்பேன். என் பிள்ளை, என் மனம் என்னிடம்தான் உள்ளது. ஏதோ ஒரு காரணத்தால் நான் உன்னை சுற்றி சுற்றி காப்பாற்றி கொண்டிருக்கிறேன் என்று நினைச்சுக்கோ. நீ காத்திருந்தாய், இல்லை என்று சொல்ல மாட்டேன். உனக்கான மகிழ்ச்சியான காலங்களை ஆரம்பிக்க வைக்கப் போகிறேன். பொறுமையை காத்தாய். அதற்கான பரிசுகளாக உன்னிடம் வந்து சேர வேண்டியவை எல்லாம் வந்து சேரப்போகிறது. அப்போ தடைகள் என்ன முருகா என்று கேட்கிறாய். தடைகள் விலகப் போகிறது. மற்றவர்கள் உன்னை உதாசீனப்படுத்தினார்கள், அசிங்கப்படுத்தினார்கள், காயப்படுத்தினார்கள். ஆனால் உனக்கு முக்கியத்துவம் தரப்போகிறார்கள். இப்போது ஓம் சரவண பவ என்று பதிவிடு. அந்த ஓம் என்ற சக்தி உன்னை எந்தெந்த வடிவில் பெரிய அளவுக்கு கொண்டு வரப்போகிறது என்று மட்டும் பார். மற்றவர்கள் உனக்கு முக்கியத்துவம் தருவதோடு உன்னுடைய பேச்சை கேட்டு நடக்கப் போகிறார்கள். முருகா, நீங்கள் சொல்வது அத்தனையும் உண்மையா முருகா என்று கேட்கிறாய். ஆம் தங்கமே, உண்மை. உனக்கு எதிராக யாரும் எதுவும் செய்ய முடியாது. இந்த முருகன் மீது நம்பிக்கையோடு இருந்தால் நல்ல மாற்றங்கள் காண்பாய். மகிழ்ச்சியாக இரு என் செல்வமே. நாளும் கோளும் நன்மை தர மறுத்தாலும் இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு நல்லது செய்து கொண்டே இருப்பேன். யார் கைவிட்டாலும் இந்த திருச்செந்தூர் முருகனின் கரங்கள் என்றும் கைவிடாது காத்து கொண்டே இருக்கும். ஓம் சரவண பவ என்று மட்டும் பதிவு செய். நிம்மதியாக தூங்குவாய். நாளை நல்ல விஷயம் உனக்கு நடக்கும். நினைப்பது நல்லதாக இருக்கும்போது நடப்பதும் நல்லதாகவே இருக்கும் என்று எண்ணி தூங்கு. உன் துன்பமெல்லாம் தீர்ந்து இந்த திருச்செந்தூர் முருகன் அருளால் உனக்கு நல்லதே நடக்கும் தங்கமே. அதில் எந்தவித சந்தேகம் வேண்டாம். சந்தேகம் இல்லாமல் தூங்கு. நிம்மதியாக தூங்கு. இந்த திருச்செந்தூர் முருகனை நினைத்துவிட்டு தூங்கு. நீ இவ்வளவு நாள் எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அது நாளை நல்ல விஷயமாக நடக்கப் போகிறது, நிறைவேறப் போகிறது. உன் வாழ்க்கை கற்கண்டாக, தேனாக, இன்பமாக இனிக்கப் போகிறது. நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை தெரிந்து கொள்ளப் போகிறாய். என் ஆலயத்திற்கு வந்து நன்றி சொல்லப் போகிறாய். ஓம் சரவண பவ.